அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் மார்க்கம் 1,24,000 இறை தூதர்களால் போதிக்கப்பட்ட அல்லாஹ்வின் மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் ஆதி மனிதன் முதலாம் நபி ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இவ்வுலகில் பிறந்து ஹல்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இஸ்லாம் என பெயரிடப்பட்டது. ஹல்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரால் அந்த இஸ்லாம் வளர்க்கப்பட்டு இறுதி நபியாக அவதரித்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைவுடைய சன்மார்க்கமாக்கப்பட்டது. நிறைவான சன்மார்க்கமாக ஆக்கப்பட்டுச்சு. நமக்கு இஸ்லாம் என்ற அரபி சொல்லிற்கு முற்றிலும் அடிபணிதல் என்று பொருள், சாந்தி, அமைதி என்ற பொருளும் உண்டு. மனிதன் இறைவனின் கட்டளைக்கு முற்றிலும் தலை சாய்க்கும் போது அவனுக்கு சாந்தி என்ற அமைதி கிடைக்கும். அதற்கு வழிமுறையோட பேர் என்னென்னா இஸ்லாம் ஆகும். இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை என அவன் திருமறையில் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேதம் அளிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான வேதம் என்ற ஞானமும் அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர தங்களுக்கிடையேயுள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் வேதங்களையும் நம்புவது கட்டாய கடமையாக இருக்குது நமக்கு. இதை குர்ஆன் கூறும்போது அல்லாஹ்வையும் எங்களளவில் இறக்கப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவருடைய ஆகியோரின்பால் இறக்கப்பட்டவற்றையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் சந்ததிகள் கொடுக்கப்பட்டவற்றையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய ரப்பிடமிருந்து கொடுக்கப்பட்டவற்றையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். அவர்களிலிருந்து எவர்களுக்கிடையே மேல நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் அல்லாஹ்வாகிய அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறவர்களாக இருக்கின்ற முஃமின்களாகிய நம்ம தான் என்று குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தான் முஃமின்கள். அல்லாஹ்வை நம்பி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்பற்றி அவங்களோட சுன்னத்துக்களை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம மற்றவர்கள்ட்ட எடுத்து கூறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.